மாவீரர்களுக்கான மாதம் இது. குறிப்பா சொல்லணும்னா அவங்கள கொண்டாடக்கூடிய நாள் என்னைக்கு தெரியுமா? நவம்பர் 27, அதாவது நாளைக்கு. ஆனா இன்னைக்கு அந்த மாவீரர்களுடைய அப்பேற்பட்ட அமைப்பையே வழிநடத்தின ஒரு மனிதரோட பிறந்த நாளும் கூட. என்ன ஒரு மனுஷன் தெரியுமா? 2.5 lakhs உயிர்களை கொடுத்துருக்கோம். அதாவது 2.5 லட்சம் உயிர்கள். எதுக்கு இப்படி பேசுறது? சொல்ல போனா அந்த தமிழ் உறவுகள்லாம் எங்க? இதோ நம்ம பக்கத்துல இருக்காங்க. ராமேஸ்வரத்துல இருந்து வெறும் 24 கிலோமீட்டர் தான். அந்த 24 கிலோமீட்டர் தூரத்துல அந்த ரத்த சொந்தங்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்காக போராடின ஒவ்வொரு போராளிகளையும் நினைவூட்டுற நாள். போராட்ட களத்துல பேர் வாங்கினவங்க வாங்காதவங்க எல்லாம் கிடையாது. முன்னாடி நின்றவங்க பின்னாடி நின்றவங்க உள்ள கணக்கெல்லாம் கிடையாது. தன்னோட நாட்டுக்காக, தன்னோட குடும்பத்துக்காக, தன்னோட பிள்ளைங்களுக்காக, முக்கியமா தங்களோட உரிமைக்காக போராடி போராட்ட களத்துல தங்களோட உயிரை மாய்ந்த ஒவ்வொரு போராளிகளையும் நினைவூட்டி பாராட்டக்கூடிய நாள் தான் இந்த நவம்பர் 27. அந்த நாளை எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? மாவீரர் நாள் என்பது அந்த தேசத்தின் துக்க தினமெல்லாம் இல்ல, நாம் ஒவ்வொருவரும் கண்ணீர் சிந்தி கவலை கொள்ளும் சோக தினமெல்லாம் இல்ல. இன்றைய நாள் ஒரு தேசத்தின் எழுச்சி தினம், எமது நாட்டோட சுதந்திரம் வேண்டி உறுதி பூணும் புரட்சி தினம்னு கம்பீரமா சொல்லுவாங்க. காரணம், அந்த போராட்ட களத்துல யாருமே முதுகை காட்டி உயிரை மாய்த்த கோழைகள் கிடையாது, போராளிகள். ஆனா கரெக்டா அந்த மாவீரர் தினத்தையே கொச்சப்படுத்துற மாதிரி அந்த மாவீரர் மாதத்துல ஒரு பாட்டை போட்டிருக்காங்க. மாவீரர் வருகிறார், மாவீரர் வருகிறார்னு. இந்த மாதிரி எல்லாம் எப்படி யோசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் அந்த மாவீரர் யாருன்னு கொஞ்சம் பாருங்களேன். இல்ல எனக்கு புரியல, இந்த ரெண்டு பேரும் ஒன்னா என்ன? எம்பிட்டு இருக்குது ஆசைக்கும் மாவீரருக்கும் என்னையா சம்பந்தம்? ஒரு நாளை ஒரு மாதத்தை கொச்சப்படுத்தணும்னா எந்த எல்லைக்கும் இறங்கிருவீங்கல்ல? இல்ல எனக்கு புரியல, எலெக்ஷனுக்காக பாட்டை ரெடி பண்றீங்களா? இல்ல காஷ்மீர் எல்லையில இந்திய நாட்டோட மக்களை காப்பாத்துறதுக்காக இந்த மாவீரரை ரெடி பண்றீங்களா என்ன? கண்ணை மூடிட்டு காங்கிரஸ் கட்சியோட சேர்ந்து சைலண்டா வேலை பார்த்தீங்க. ஆனா அந்த குறிப்பிட்ட சம்பவம் நடந்து 16 ஆண்டுகளுக்கு அப்புறமா கூட அந்த மாவீரர்களை நீங்க கொண்டாடாம இருந்தா கூட யாரும் கேட்க போறது இல்ல. ஆனா அந்த நாள்ல நீங்க அவங்களை இப்படி இழிவுபடுத்துவீங்கன்னு நாங்க யாரும் எதிர்பார்க்கல. தமிழக மக்கள் இதை விரும்பித்தானே ஓட்ட போட்டீங்க. நீங்க போட்ட ஓட்டுக்கு அவங்க போட்டதை நான் போடவா? கேளுங்க, கேட்டு அனுபவிங்க. அனுபவிச்சிருப்பீங்கன்னு நம்பி அப்பேற்பட்ட மாவீரர் தினத்துல ஒவ்வொரு வீரர்களையும் நினைவூட்டி அந்த வீரர்களையே வழி நடத்தின அந்த தலைவரோட பிறந்த நாளையும் நினைவூட்டி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.